கொங்கிகள் கொழுப்பு திசுக்களால் ஆனவை, அதில் சதைகள் இல்லை. சதைகள் தன் உடலுக்கு ஆபத்து வரும்போது உள் உறுப்புகளுக்கு பாதிப்பு வராமல் காத்துக்கொள்கிறது. ஆனால் பெண் மார்பகங்களில் சதைகள் இல்லாமல் கொழுப்பால் ஆனவை, அதில் பால் குழாய்களும் உள்ளன. அதிலிருந்தான் காம்புகளுக்கு பால் செல்கின்றன. அதனால் பெண்ணின் மார்பகங்கள் அசைந்து ஆடக்கூடியது, சதை போன்று இருக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே பெண்ணின் மார்பகங்களை மிகவும் மிருதுவாக கையாள வேண்டும். விரல்களால் பெண்ணின் மார்பகங்களை விரல்களால் வருடி கொண்டிருக்கும் போது காம்புகள் புடைத்து எழும். அப்போது நாவலோ உதட்டலோ சப்பக்கூடாது. 3 விரல்களை வைத்து மிகவும் மிருதுவாக மேல் நோக்கி இழுக்க வேண்டும். ஒரே நேரத்தில் சமமாக மேல் நோக்கி இழுக்கமால் ஒரு காம்புகளை இழுத்து விட்டவுடன் அடுத்த காம்பை இழுக்க வேண்டும். இதற்கு இடையில் கொங்கிகளை அமுக்கவோ அழுத்தவோ கசக்கவோ செய்யக்கூடாது. மீறி செய்தால் காம்புகள் புடைத்து எழாது. இதற்கு முக்கியமாக உயவு பொருள் தேவை. லுபிரிகேன்ஸ் உயவு பொருள் வைத்து பெண்ணின் காம்புகளை மேல் நோக்கி இழுக்கும் போது சில நேரங்களில் திருமணம் ஆன பெண்ணாக இருந்தால் காம்புகளில் பால் வடிய ஆரம்பித்துவிடும். பால் வந்ததும் வாயை கொண்டு செல்லக்கூடாது. இது முக்கியமான விதி. பெண்ணிற்கு சப்ப வேண்டும் என்ற எண்ணம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் சப்பினார் கொங்கிகளின் உச்சகட்டம் கை மீறி மர்மஸ்தான இன்பத்திற்கு நழுவி சென்றுவிடும். ஒரு 10 நிமிடம் காம்புகளை உயவு பொருள் உதவியுடன் உருகிவிட வேண்டும். இப்போதே பெண்ணின் உடல் முழுவதும் பரிதவிக்கும், தன் மேல் ஆண் படுக்க வேண்டும் என்று. ஆனால் ஆணின் சிறுமுடி கூட பெண்ணின் உடலில் படக்கூடாது. இந்த முறை ஆணின் இன்பத்திற்காக செய்வது இல்லை, பெண்ணிற்கு இன்பத்தை கொடுக்கும் முறை. ஆகவே பெண்ணின் நெளிவு சுழிவுகளில் மயங்கிடக்கூடாது. கவனமாக இருக்க வேண்டும்.